ஜெபத்தில் முதற்படி அறிக்கை செய்தல். முதலாவது கடவுள் யார் என்று அறிக்கையிடுங்கள். ஆபிரகாம் அவரை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என அழைக்கிறார். ஆதியாகமம் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவரின் வல்லமையை கூறி அறிவித்து ஆரம்பியுங்கள். எலியா கர்மேல் பர்வதத்தில் தனது ஜெபத்தை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறார். அக்கினி வானத்திலிருந்து இறங்க வேண்டுமானால் கடவுள் யார் என்பதை முதலில் அறிக்கையிடுங்கள். இரண்டாவதாக விண்ணப்பம். சாதாரணமாக உங்கள் விண்ணப்பத்தை தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். துரதிருஷ்டவசமாக இங்கே அநேகர் தங்கள் ஜெபத்தில் அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபம் முழுவதும் தேவைகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் என்றே நிறைந்து போகிறது. உண்மைதான். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது சரியே. ஆனால் அத்துடன் ஆமீன் என்று கூறி முடித்துவிட வேண்டாம். ஜெபத்தின் சிறப்பு பகுதி இனிதான் ஆரம்பமாகிறது. மூன்றாவது படி நான் அதிகமாக நேசிக்கின்ற ஆராதனை. முற்றிலும் அலங்காரமான பணிந்து கொள்ளும் நேரமாக அது இருக்க வேண்டும். அவரை நேசித்து துதித்து புகழ்ந்து பணிந்து ஆராதிப்பது. இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். உடனே ஆவியானவரின் பிரசன்னம் இறங்கி வரும். 2 மணி நேரம் கழித்து உங்கள் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு இவ்வளவு சீக்கிரம் நேரம் கடந்து விட்டதா என்று அதிசயிப்பீர்கள். அது அவ்வளவு உயிருள்ள உண்மையான காரியம். 4வது படி நெருக்கமான உறவு. அது விவரிக்க முடியாத அன்பும் பரிசுத்தமும் அழகும் நிறைந்தது. ஆழ்ந்த ஜெபத்தில் நான் இருக்கும்போது சில சமயங்களில் யாரோ என் அருகில் நின்று என் நெற்றியை அன்புடன் தடவி கொடுப்பது போல் உணர்ந்ததுண்டு. அவர் எனக்கு நன்றி கூறி நான் உன் அருகில் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் என்று கூறுவது போலிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டுமென்ற வரையறைகளையும் நிபந்தனைகளையும் உங்கள் மீது திணிப்பதே இல்லை. ஆனால் ஜெபிக்க உதவி செய்யும் என்று கேட்ட உடனேயே அவர் பதில் கொடுப்பார். சில சமயங்களில் மணிக்கணக்காக நான் நெருக்கமான உறவு என்னும் படியிலேயே நிற்க ஆசிப்பதுண்டு. ஆனால் இதற்காக மற்ற படிகளை விரைவில் கடந்து விடுவது நல்லதல்ல. படிப்படியாக இந்த நெருக்கமான உறவுக்குள் வருவது சிறந்தது. 5வது படி மன்றாட்டு. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துபவர் என்று இயேசுநாதர் கூறியிருப்பதை நான் அனுபவித்தேன். ஆவியானவரை ஜெபிக்க உதவி செய்யுமாறு அழைத்தால் தன்னலமான தேவைகளுக்காக அல்ல, பிறருக்காக மன்றாடவும் வழி நடத்துவார். நான் வருடக்கணக்காக நினைக்காதிருந்த ஆட்களையும் அவர்களது முகங்களையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்காக ஜெபத்தில் மன்றாட செய்வார். ஆனால் இந்த மன்றாட்டு நேரம் மகிழ்ச்சியான ஆராதனை போன்று இருக்காது. அதற்கு நேர் எதிரடியாக விரும்பத்தகாத ஒரு நேரம் போன்றும் ஆண்டவருடன் உள்ள உறவை இழந்து விட்டது போன்றும் நமக்கு தோன்றும். வார்த்தைகளால் விவரிக்க இயலாத மனவேதனையும் வலியும் இந்த நேரத்தில் தோன்றும். உண்மையாக குருமாருக்காகவும் சிநேகிதருக்காகவும் எனது குடும்பத்தினருக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கும்போது என் முழு பலத்துடன் நான் தரையை என் கரங்களால் இடித்ததுண்டு. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. இந்த மன்றாட்டு ஜெபம் சட்டென்று ஒரு நொடியில் வந்து விடாது. ஆண்டவருடன் நெருங்கிய ஆழமான தொடர்பு கொண்ட பின்புதான் அவருடைய ஊழியத்தில் நாம் பங்காளராக மாறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெப வாழ்க்கையில் படிப்படியாகத்தான் வழி நடத்துவார்.